ஹாய் மக்களே, வாங்க இன்றைக்கி நம்ம காய் பறிக்கிற வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டுமே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி தாங்க அதிகமாக என்னோடய மாடியில் கிடச்சிருக்கு. அதுவும் நாட்டு தக்காளி. இதுக்காகவே ஒரு பெரிய தாம்பாளத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்கலாம் இந்த தாம்பால் நிறையா எனக்கு வந்து தக்காளி கிடைக்குதா என்னாண்டு கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை. எனக்கு வந்து மாடியில் வந்து சோப்பு காராமணி போட்டிருக்கேன், யானை தந்தை வெண்டை போட்டிருக்கேன், பச்சை வெண்டை போட்டிருக்கிறேன். இது எல்லாமே வந்து பறிச்சுக்கிட்டே தாங்க இருக்கிறேன். தக்காளி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாங்க பறிக்க வருவேன். முந்தா நாள் தான் வந்து தண்ணி விட்டுட்டு போனேன். மறுநாள் ஃபுல்லாக மாடிக்கு நான் வரவே இல்லை. இன்றைக்கி தாங்க வந்தேன். வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தக்காளிங்க. பார்த்துட்டு தாங்க தாம்பாளத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி இன்றைக்கி நம்ம தாம்பாளம் நிறையா தக்காளி வருன்ற நம்பிக்கையில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமுங்க. ஒவ்வொரு லைன்லேயுமே வந்து தக்காளி வந்து நிறையா காய்ச்சிருக்குது. நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க வீடியோவை. எவ்வளவு தக்காளி நாட்டு தக்காளி கிடச்சிட்டு பாருங்க. நான் வந்து நாட்டு தக்காளி வந்து ஒரு 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 10 பை போட்டிருப்பேங்க. 10 பையுமே வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு பையிலையும் 2 செடி நட்டு விட்டுருந்தேன். எல்லாமே சூப்பராக காய்ச்சிருக்குது. இது இல்லாமல் வந்து இடையில வந்து பச்சை கத்திரிக்குமே எனக்கு கிடச்சிருக்குது பாருங்கள். இதுவுமே வந்து எனக்கு ஒரு காக்கில் கத்தினாலும் வந்துடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாமுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நாட்டு தக்காளி தாங்க. பெங்களூர் தக்காளியுமே நட்டுருக்கிறேன். அது ஒவ்வொன்றும் ஆப்பிள் சைஸுக்கு இருந்துச்சு. அதை முன்னாடியே வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது எல்லாம் நாட்டு தக்காளி, பச்சை கத்திரி, சிவப்பு வெண்டை, யானைத்தந்தை வெண்டை, சோப்பு காராமணி எல்லாமே நான் வந்து இதில் போட்டிருக்கிறேன். பார்த்திங்க இது என்ன பார்த்திங்கன்னா வந்து ஊதா நிற கத்திரி. இதுவுமே வந்து எனக்கு நிறைய கிடச்சிருக்குங்க. இதுவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதையும் போய் பாருங்கள் சேனலில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே. பாருங்கள் எவ்வளோ தக்காளின்னு பாருங்கள். எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இப்படி காய் பறிக்கிறது என்னோடய மாடியில் இவ்வளோ காய்களா அப்படின்ட்டு தட்டு நிறைய கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் இருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வந்து இடையிலையுமே வந்து இன்னுமே வந்து பாருங்கவே ஒரு 4 பை வந்து இடையில வந்து 4 பை வந்து கத்திரி தாங்க போட்டிருக்கிறேன். பச்சை கத்திரி போட்டிருக்கிறேன். அதுவுமே இடையில நம்ம வந்து பறிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு செடியிலையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 தக்காளினாலும் பழுத்துருச்சுதுங்க. நல்லா பழுத்து இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாங்க வந்து மாட்டு எருவு அதாவது தொழு உரம் வந்து வச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கைப்பிடி. அதுவே வந்து எவ்வளவு காய் கிடச்சிருக்குன்னு பாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தக்காளின்னு. உண்மையிலேயே தாம்பால் நிறையாவே வந்துருச்சுங்க தக்காளி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை வந்து இந்த செடிகள் மாடியில் இருக்கிற செடிகள் என்னை ஏமாற்றவே இல்லை. அதுக்குரிய பலனை வந்து கண்டிப்பாக நான் அனுபவிக்கிறேன். நிறைய காய் கொடுக்குதுங்க. ரொம்ப 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 சந்தோஷம் மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஊதா நிற கத்திரியுமே வந்து 2 செடி பட்டு போச்சுங்க. என்னான்னு தெரியலை. வேரழுகல் நோய் வந்துருச்சா என்னான்னு தெரியல, இல்லை அதிகமான தண்ணி விட்டேன் என்னான்னு தெரியலை. அதையும் சில தப்புகள் பண்ணியிருந்தாலும் அதையும் சரிப்படுத்திக்கிறணும். பாருங்கள் மக்களே எவ்வளோ தட்டு நிறையாங்க. பார்த்தீங்களா இன்றைக்கி எவ்வளோ தக்காளி மாடியில் பறிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? பார்த்துக்கங்க. இது எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.